ஸோ வென் டாக்டர் ஆறுமுகம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஹியர் ஆஸ்க் மீ இந்த மாதிரி எனக்கு ரோபோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் இட் பண்ணணும், அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னு. சொன்னேன் சார் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா தட் பேஷண்ட்ஸ் வில் பி கம்ஃபர்டபுள் வித் இட் அண்ட் தே வில் பி ஹாப்பி அப்படின்னு. சார் கண்டிப்பாக தேர் இஸ் அ அட்வான்டேஜ் இன் டூயிங் த ரோபோ. ஸோ அங்கே ஆரம்பித்தது வந்துட்டு இந்த ரோபோவோட ஜேர்னி. அண்ட் what started as a few surgeries quickly became now we are close to 600. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஷண்ட்ஸ் ஆர் நவ் சேயிங் தட் சரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ரொபாட்டிக்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் அதில் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராபப்ளி ஒரு 2-3 years அகோவே வந்துட்டு நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். சில இட் வாஸ் அ ஹியூஜ் ஆர்டிக்கல் அபவுட் ரொபாட்டிக்ஸ். நான் சொல்றது லாங் டைம் அகோ. அதில் சில டாக்டர்ஸ், சில பப்ளிக் எல்லாரும் எழுதியிருந்ததுன்னா ரொபாட்டிக் இஸ் அ கிம்மிக், ரொபாட்டிக்ன்றது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கிம்மிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வந்துட்டு டெக்னாலஜி இப்போ மூவ் பண்ணுற கேஸில் வெஸ்டர்ன் வேர்ல்ட் இஸ் நவ் எம்ப்ரேஸ்ட் 10-15 years ago. பட் இன்னமும் வந்துட்டு பீப்புள் ஆர் ஸ்டில் டாக்கிங் நெகட்டிவ் அபவுட் இட். 20 years ago பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது எல்லாரும் வந்துட்டு யோசிச்சாங்க, லாப்ரோஸ்கோபி எதுக்கு, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே, இட் இஸ் கோன் காஸ்ட் மோர், ஹவ் ஆர் பேஷண்ட்ஸ் கோன் பெனிஃபிட்னு. பட் இப்போ வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி கிட்டத்தட்ட 95% ஆஃப் சர்ஜரி இஸ் நோ லாப்ரோஸ்கோபி, 5% தான் ஓப்பன் சர்ஜரின்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ ரொபோட்டிக்கோட ஜேர்னியும் அப்படிதான் இருக்கும்ன்றது நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்றாங்க. அண்ட் டாக்டர் ஆறுமுகம் வந்து சாதிச்சும் காமிச்சிட்டாரு. ஏன்னா ஆஃப் மோஸ்ட் ஆஃப் சர்ஜரிஸ் இஸ் நவ் டூயிங் மோஸ்ட்லி ரொபாட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஒன்லி அண்ட் தி அவுட்கம்ஸ் ஆர் ஸ்டாகரிங். My own relative, I had referred one case to Dr. Arumugam. இவங்க வந்துட்டு ஒரு 5 years ago they underwent a open knee replacement. அதுக்கும் ரொபாட்டிக்கும் அவங்க வந்துட்டு she told me that அந்த சர்ஜரியில my recovery time was more, the pain was more. இதுல in the next day she was walking in the ward. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்ன நீங்க இன்னைக்கே நடக்கிறீங்க, இப்போ ரெஸ்ட் எடுங்க. சரி இல்லை, my leg is feeling fine, why should I rest when I'm feeling fine? ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்போது why should we stop such an amazing thing? So I would request everybody from the media, all our friends, everybody, it is not about promotion, it is not about marketing, just tell people, எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க இதோட benefits. That is the most important thing. People should get back to their daily activity, they should get back to the normal life. And in the surgery வந்துட்டு it is not to add life, it is to add more years to life. ஏன்னா people usually get it at their 50s, at their 60s, when they're unable to walk, when they have severe knee pain. It severely affects your mobility to be an individual. உங்களால தனியாக வந்துட்டு ஒரு சாப்பிட முடியல, குக் பண்ண முடியல, பாத்ரூம் போக முடியலன்னும் போது it is very difficult and embarrassing situation for many people. So we should give these people the strength to be individuals, to be themselves again. It is not about like we are going to the gym and building our body up to impress somebody else. அப்படி கிடையாது. பேசிக் திங்ஸ் பண்றதுக்கு we need to improve our quality of life. அதுக்கு தான் வந்துட்டு most knee replacements are done. People do it at 50, people do it at 80, but the end goal is the same. They should be individuals, they should do things on their own. So it is a request from our side to educate everybody that this is a technology which is available for early recovery and people can feel like themselves sooner again. Having said all this, I congratulate Dr. Arumugam on completing 500 plus robotic knee replacements till now and wish him all the best for many more success. இப்போ முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கொஞ்சம் டியூரேஷன் லாங்கராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் அவங்க ஸ்டே கம்மியாகுது. இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் 5 நாள் அல்லது 6 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா அவங்க அதுக்குள்ளேயே அவங்கள நடக்க வச்சு, பாத்ரூம் போயிட்டு வர வச்சு, ரூம்குள்ளே நடக்கிறது, காரிடோரில் நடக்கிறது, படிக்கட்டு ஏறி இறங்கிறது, குளிக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இண்டிபெண்ட்டாக தான் போவாங்க. அங்கே போகும்போது அவங்க யாரையும் தேடிட்டு ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அலைன்மெண்ட். நான் எல்லாருக்கும் அட்வொகேட் பண்ணுறது என்னன்னா, மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ இதுதான் என்னோட கேம்பெயின். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் 20 வயசாக இருக்கட்டும், 25 வயசாக இருக்கட்டும், காலேஜ் கோவர்ஸ் ஆர் who are professionals who are starting their work, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கீப் யுவர் செல்ஃப் ஃபிசிக்கலி ஃபிட் பை ரெகுலர் எக்ஸசைசஸ். ஸோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப். அதே இது என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து முட்டி தேஞ்சு போச்சுன்னு முடங்கி வீட்டில் இருக்காதீங்க. வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ் போயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு திருப்பி ஆக்டிவா இருங்க. ஏன்னா ஃபார் யூ ஆல்சோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப். நம்ம வந்து ஃபர்னிச்சரோ இல்லை ட்ரீயோ கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு
நம்ம இங்கேயே இருந்தா போதும், வீட்டுக்குள்ளேயே இருந்தா போதும், நம்மளை சுத்தி எல்லாம் நடக்குன்ற அளவுக்கு இப்போ இல்லை. சொசைட்டியும் இப்போ எல்லாரும் ஃபாஸ்டா இருக்காங்க, யாருக்கும் டைமும் கிடையாது, யாருக்கும் உட்காந்து பார்க்கறதுக்கு நேரமும் கிடையாது. நம்ம ஆக்டிவா இருந்தா நம்மளோட சேர்ந்து நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் முக்கால்வாசி இங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா லேடிஸ். ஸோ தே ஆர் தி சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷமே குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஆக்டிவா இருந்து அவங்க எல்லாருமே வெளியில போனாதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரியல் கேம் சேஞ்சர். And I think people who have had the benefits of this should speak, and they will be speaking shortly. So அவங்களுக்கு இந்த 2-3 படி மேலே ஏறி வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. So they have all done that and much more, and they cycle also regularly, most of them. So they will speak about that as well. So அவங்க எல்லாருமே டெய்லி ஒரு 10 to 15 minutes அது சைக்கிள்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பிரெயின் லேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நேவிகேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 4th Generation Velys Robot யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ திஸ் இஸ் த 4th Generation Velys Robot. இது வந்து இப்போ என்னோட அலைன்மெண்ட் ஃபிலாசபி இதையும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ ஏன் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இருக்க பேஷண்ட்டை விட சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? வெல், அது வந்து நம்ம காலோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்றது பொறுத்து. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணும்போது எல்லார் காலையும் வளைஞ்சிருக்கிறத நேராக்கிடுவோம். பட் இப்போ நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு, இப்போ எல்லாரோட காலும் நேராக இருக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டிகிரி ஆஃப் ஆங்குலேஷன் இருக்கு. தட் வேரிஸ் ஃப்ரம் 3 to 7 degrees ஆஃப் வேரஸ் டிஃபார்மிட்டி. எல்லாருக்குமே கால் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் 100% கால் நேராக வச்சு நடந்தா அவங்களால சம்டைம்ஸ் நடக்க முடியாது. கால் இப்படி அகட்டி வச்சுட்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரொபாட்டிக்ஸ்ல அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு, ஆப்ரேஷன் அதாவது தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குன்றத எங்களால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு அதே அளவு வளைவு 3 டிகிரியா இருக்கட்டும், 4 டிகிரியா இருக்கட்டும், இல்லை 2.5 டிகிரியா இருக்கட்டும், எவ்வளோ இருந்தாலும் அதை துல்லியமா பர்ஃபெக்டா எங்களால திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரியான ஆங்குலேஷன்ல திருப்பி அந்த இம்ப்ளான்ட்டை பொருத்த முடியும். அது மாதிரி பண்றதுனாலதான் லிகமெண்ட் ரிலீஸ்லாம் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. அது பண்ணாம இருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப ரொம்ப குறைவு. வலி கம்மியா இருக்கிறதுனால அவங்க முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் இயல்பா நடக்க முடியறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்க ரெக்கவரி டைம் ஃபாஸ்டரா இருக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியா இருக்கு. இதுதான் இந்த ரொபாட்டிக்ஸோட அட்வான்டேஜ். பிளட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவு. சாரி. ஸோ நான் அதை பத்தி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போறேன். இப்போதான் அதோட ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஒரு 2 monthsல அது நேஷனல் ஆர்த்தோபெடிக் ஜர்னல்ல பப்ளிஷ் ஆயிடும். ஸோ பிளட் லாஸும் கம்மி, ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர். இட் இஸ் ரியலி அட்வான்டேஜஸ். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குறைவு. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொபாட்டிக்ஸ்ல வந்து அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இதில் எல்லாமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ இப்போ இது வந்து சா சிஸ்டம். ஸோ சா சிஸ்டம்ல நான் எவ்வளோ தூரம் அந்த போனை கட் பண்ணணும், எவ்வளோ ஆங்குலேஷன்ல வச்சு கட் பண்ணணும், எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன். ஸோ ரொபாட்டா தனியாக எந்த முடிவும் எடுக்காது. சில ரொபாட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டைஸ்ட் இருக்கு, அது வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணும். பட் அதில் சர்ஜனுக்கு வேலையே இருக்காது. ஸோ சர்ஜன்ஸ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, ரோபோட் வந்து பண்ணிட்டு போகும்ட்டு. ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. நான் எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும்னு பார்க்குறேனோ அது மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சிடி ஸ்கேன் கிடையாது. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி இமேஜ்லெஸ். அதாவது நான் ஆப்ரேஷன் பண்ணும்போதே மார்க் பண்றதுல தான் அது ரோபோட் வந்து அந்த முட்டி எவ்வளோ தூரம் தேய்மானா எல்லாமே பண்ணும். இல்லாட்டி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சிடி எடுக்க வேண்டியது இருக்கும், அது தேவையில்லாத ரேடியேஷன். ஒரு சிடி வந்து கிட்டத்தட்ட 100 எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சமம். ஸோ அவ்வளோ ரேடியேஷன் தேவையும் கிடையாது. ஸோ அது ஹார்ம்ஃபுல் கூட. அண்ட் சைஸ் அண்ட் கேமரா இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ காட் தி ரெட் டாட் அவார்ட். ஸோ இந்த ரெட் டாட் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு அது மாதிரி ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் அது வரைக்கும் 3-4 தான் ரெட் டாட் கொடுத்துருக்காங்க. Velys has got the red dot award as well.
So I don't know much about it, but engineers say that it is a very, very prestigious award. So it is, yeah, completely. I mean, இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல நாங்க வந்து மெக்கானிக்கலா லிகமெண்ட் ரிலீஸ் இல்லாம பண்ணிட்டு இருந்தோம். பட் போக போக நான் நிறைய சர்ஜரிஸ் பண்ண ஐ லேர்ன் ஈவன் மெக்கானிக்கல், அதாவது காலை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சாலும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ தட் கிளாசிஃபிகேஷன் தட் வாஸ் ஸ்போக்கன் அபவுட் இஸ் வெரி வேலிட்னு சொல்லி இப்போ நான் வந்து பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட், ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட காலில் எவ்வளோ வளைவு இருக்கோ கரெக்டாக அதே வளைவு திருப்பி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நடக்கிறதோ லிகமெண்ட் ரிலீஸோ அவங்க மசில் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததோ எல்லாமே அதே மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் மை பேஷண்ட்ஸ் டு ஒர்க். அண்ட் இட் இஸ் பெட் சைட் மவுண்டட் சின்ன மெஷின். ஸோ ஐ எம் நாட் அ ஹியூஜ் பர்சன். என் பக்கத்தில் பெருசாக ஒரு யானை மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு நான் ஆப்ரேட் பண்ணுறதுனா கஷ்டம். So this is a very small machine and very, very compact. So in operation theater le evlo irukku. Assistant ortho irundha podum, I don't need many assistants, but I get a lot of doctors who come and observe me and learn how to do robotics. So I also love teaching, and I have a lot of engineers also coming. IIT lendu varuvanga, and they also want to do an Indianized robot. So I help them in the designing and give them a lot of tips and tricks about how to go about it. So we interact with engineers, we interact with junior surgeons, senior surgeons who want to take to robotics. And teaching has become a passion after I have started doing robotics. I have learned quite a bit, and whatever I have learned, I have tried and transferred my benefits. The learning that I have done, other benefits. Patients வரைக்கும் போய் சேரணுன்றதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் அதை பற்றி அவங்க சீக்கிரமாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் திஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. அதுதான் இஸ் தி கேம் சேஞ்சர் ஆஸ் ஃபார் அஸ் திஸ் ரொபாட்டிக் இஸ் கன்சர்ன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, பட் தி பெனிஃபிட்ஸ் தட் யூஆர் ஃபேஸிங் ரைட் நவ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல், அதுதான் லிகமெண்ட் நான் சொன்னது தான், பட் இன்னும் டெக்னிக்கலாக எழுதியிருக்கிறேன். ஸோ ஐ மீன் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் யூ கேன், பட் basically what I told you just now. So how I balance the knee, how I don't cut any of the tissue, அதனால எப்படி எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குன்றது தான் இது. Climb 2 floors. இவர் வந்து ஹீஸ் கான் டிராவலிங், ஐ டோன்ட் நோ எங்கெல்லாம் எந்த உலகம் இல்லாமல் சுற்றிட்டு வந்துட்டாரு. ஸோ அவரே சொல்லுவார், படிக்கட்டில் ஏறுறாரா இறங்குறாரா எல்லாமே சொல்லிடுவார். யூஸ்வலி இப்போ நீங்க ரெக்கவரின்றது நடக்க வைக்கிறது, நான் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணா அதே நாள் சாயந்தரம் இல்லை அடுத்த நாள் நடக்க வச்சிருவேன். பட் அவங்க ஃபுல்லா நான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண வைப்பேன், ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் அதெல்லாம் கிடையாது. ஸோ I make them walk with the walker for at least ஒரு 2 weeks. 2 வாரம் தடுமாறக்கூடாதுன்றதுக்காக வாக்கர் வச்சு நடப்பாங்க. 2 வாரத்துலேருந்து 20 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வித்தவுட் வாக்கர் கம்ஃபர்டபுளாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பேஷண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். ஸோ அவங்க எத்தனை நாளில் நடந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறத விட. ஸோ கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் வெரி 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 கம்ஃபர்டபுள் ஆஃப்டர் டிகேஆர். இன்னைக்கு தேதிக்கு எந்த இன்சூரன்ஸுமே ரொபாட்டிக் கவர் பண்ணுறது கிடையாது, ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் எழுதி அனுப்புகிறோம், பிகாஸ் ரொபாட்டிக் இஸ் ஸ்டில் நாட் ரெக்கக்னைஸ். நாங்கள் ஆஸ் அன் இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன்லேருந்து எழுதி போட்டோம், இந்தியன் ஆர்த்ரோபிளாஸ்டி அசோசியேஷன்லேருந்தும் எழுதி போட்டாச்சு தட் திஸ் ஹேஸ் டு பி ரெக்கக்னைஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி ப்ரிவிலண்ட். இந்தியாக்கே 2019 வந்துருச்சு, வெலிஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. பட் ஆஃப் த லாட் திஸ் இஸ் மோர் அட்வான்டேஜஸ். பட் இது வரைக்கும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இதை ரெக்கக்னைஸ் பண்ணல. புரியல. சார்ஜஸ் அது டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் ரூம், வாட் கைண்ட் ஆஃப் இது, இட் வேரிஸ் எனிவேர் பிட்வீன் 2.5 lakhs to 4 lakhs வரைக்கும் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் த பேஷண்ட் வாண்ட்ஸ். இம்ப்ளான்ட் பொறுத்து, வெதர் ரொபாட்டிக் நான் ரொபாட்டிக். இன்சூரன்ஸ் ஒரு அளவுக்கு தாங்க கவர் பண்ணுறாங்க, ஃபுல்லெல்லாம் கவர் பண்ணுறது இல்லை. வெரி ஃபியூ இன்சூரன்ஸ் அவங்க ரொம்ப அதிகம் எடுத்திருந்தாங்கன்னா, அதாவது அவங்களோட கவரேஜ் ரொம்ப அதிகம் இருந்துச்சுன்னா
இன்சூரன்ஸ் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். அது வேணும்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட தான் கேட்கணும். சர்ஜரி பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் ராங் பர்சன். சார் 63 சார். இன்னும் கம்மி. என்னோட யங்கஸ்ட் பேஷண்ட் இப்போ போன வாரம் பண்ணது 39. சில பேருக்கு 30 வயசுல பண்ணியிருக்கேன். என்னோட யங்கஸ்ட் ஏஜ் வந்து 24. ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிக் பேஷண்ட்னால 24. ஓல்டஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 87, 90. ஸோ எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் நான் ஆப்ரேஷன். ஏஜ் லிமிட்னு கிடையாது. யாரால நடக்க முடியலையோ அண்ட் நடக்கிறதுக்கு இன்னும் ஆர்வமா இருக்காங்களோ, பிசிக்கலி ஃபிட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பண்ணியிருக்கேன். இது இம்ப்ளான்ட் வைஸ் வித் robotic it should last anywhere between 20 to 25 years. 20 to 25 yearsனா எல்லாருக்குமே 20-25 வருஷத்துல நம்ம அதை கழட்டிட்டு மாற்ற போறோம்னு கிடையாது. ஃபெயிலியர் ரேட் ஆஃப் 5% இஸ் சப்போஸ் டு பி. அதாவது நான் 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணேன்னா அதில் 5 பேர்ல இருந்து 7 பேருக்கு 20 வருஷத்துக்கு மேலே வராதுன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் வித் ரோபோட்டிக் வித் திஸ் அலைன்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற I mean we are more focused towards it lasting longer with this. So in the kind of alignment an implant should last much longer. So 25-30 வருஷம் வரைக்கும் கூட வரலாம். But 20 to 25 years is what we are predicting now. அதெல்லாம் பண்ணலாங்க. சுகர் பிபி கண்ட்ரோல் மட்டும் பண்ணிட்டு ஆப்ரேஷன் டைம்ல நம்ம HbA1c ரெகுலரா எல்லாருக்குமே செக் பண்ணுவோம், சுகர் இருக்கோ இல்லையோ. அப்படி சுகர் இருக்கவங்களுக்கு HbA1c ரொம்ப அதிகம் இருந்ததுன்னா அவங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு டயபெட்டாலஜிஸ்ட்க்கு காமிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜ் குரூப் வந்து இஸ் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 60. ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம வி ஆர் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ நீங்கள் சுகர் இல்லாத ஆள் ரொம்ப கம்மி. உங்களிலேயே நிறைய பேர் சுகர் இல்லாமல் தான் காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ சுகர் இஸ் காமன் அண்ட் இட் இஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன். ஜஸ்ட் தட் டியூரிங் த சர்ஜரி இட் ஹாஸ் டு பி அண்டர் கண்ட்ரோல். அந்த பெரிஆபரேட்டிவ் ஃபேஸில் HbA1c should be less than 8 for sure. Closer to 6 and 7 is very advantageous. BP, of course, you have to keep it under control with proper medication. Irregular medication is always a problem. Why ladies are affected? Well, உங்க பக்கத்துல தானே உட்காந்துருக்காங்க, கேளுங்க. அதான் எக்ஸசைஸ் பண்றது இல்லை, அவங்க வீட்டில் இருந்ததுனால lack of exercise. So usually we know ladies are comparatively weaker. And post-menopausal, and the post-menopausal phase, the 3 years for the perimenopausal, that is between the age of 48 to 52, ladies lose close to 25-30% of their bone stock. So that is when the hormones play havoc and the bone starts getting weaker. So அதிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, அவங்க ஆக்டிவிட்டி லெவல்ஸ் கம்மி ஆகிறது பிகாஸ் ஆஃப் அந்த லெத்தார்ஜினஸ் வலி எல்லாத்தினாலும் அந்த பெரிமெனோபாசல் ஃபேஸில் வர்றது ஆரம்பிக்கிறது. அப்படியே படிப்படியாக மோசமாயிட்டு போகிறதுனால தான் லேடிஸ் ஆர் மோர் ப்ரோன். நான் இப்போ இங்கே பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-85% லேடிஸ் தான். ஹார்ட்லி ஃபியூ மென் கெட் ஆப்ரேட்டட், வெரி ஃபியூ. மிச்சம் எல்லாருமே லேடிஸ் ஒன்லி கம் அண்ட் கெட் ஆப்ரேட்டட். டாக்டர் 83 இயர்ஸ்க்கு பண்ண பிறகு அவங்க சரியா எக்ஸசைஸ் பண்ணலன்னா நடக்க முடியும்? கஷ்டம். எக்ஸசைஸ் மஸ்ட். 83 இல்லை, 60 இவரே எக்ஸசைஸ் பண்ணலன்னா அப்புறம் காலில் தெம்பு இருக்காது. ஏன் தேய்மானம் வந்துச்சு? தேய்மானம் வந்தது மசில் ஸ்ட்ரென்த் இல்லை, டோன் இல்லை, எல்லாத்தினாலும் தான் தேய்மானம் வந்துச்சு. நீங்கள் ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் தேய்மானம் வந்துச்சு. படிக்கட்டு ஏறி இறங்குறது பட் வாக்கிங் போகாமல் இருக்கிறது. ஸோ அதனால தான் வர்றது. ஸோ இப்போ திருப்பி நீங்கள் அதுக்கே போவீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வலி வரதான் செய்யும். அது வலி காலை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரீ சர்ஜரி போஸ்ட் சர்ஜரி எப்போவுமே மூவ்மெண்ட் இஸ் லைஃப். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடே அதுதானே. எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஆப்ரேஷனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பண்ணணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். நான் ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணணும், வாரத்தில் 3 நாளாவது நான் ஜிம் போய் ஆகணும். போகலைன்னா அப்புறம் நானும் வந்து உட்காந்துட வேண்டியதுதான் ஹாஸ்பிட்டலில். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஐம் விஜயலக்ஷ்மி, எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 15 இயர்ஸாக இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இருந்தது. வேரியஸ் டாக்டர் நிறைய பேரை நான் கன்சல்ட் பண்ணேன். எல்லாருமே சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. பட் அதுக்கு ஏதோ ஒரு பயம், தயக்கம் அப்படி இயர்ஸ் போயிட்டு இருந்தது. ஒரு 1.5 இயர்ஸ் பேக் என்னோட பிரதர் வந்து சார்கிட்ட பண்ணியிருந்தாங்க. ரொபோட்டிக் சர்ஜரி தான்.
அவரோட ரெக்கவரி ப்ராசஸ்ஸு அவர் அதை பார்த்த உடனேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். சார்கிட்ட போனேன். சார் என்னோட எக்ஸ்ரே பார்த்த உடனேயே இது 4th ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுது, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒன்று சொன்னார், 56 இயர்ஸில் நீங்கள் இவ்வளோ ஒரு பெயினோட ஒரு லைஃப்பை லீட் பண்ண வேண்டாம்மா, பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா நார்மல் ஆகிடும். சார்கிட்ட 2 தான் கேட்பேன், சார் அப்புறம் நான் எப்போ சமைக்க முடியும், திரும்பி எப்போ ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு. சார் அவர் என்ன டைம் ஃப்ரேமில் சொல்கிறாங்களோ அதுபடி அப்படி நடந்தது. 20 டேஸில் வித்தவுட் வாக்கர் நடக்கலாம், 1.5 months கழித்து ஆஃபீஸ் போகலாம், எல்லாமே. இதுக்கு முன்னாடி நான் வெறும் பெயின் கில்லர்ஸோட ஒரு டே டு டேவை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் மந்திராலயம், அகோபிலத்தில் ஸ்டெப்ஸ் ஏறினேன், மதுரையில் நூபரகங்கையில் ஒரு 100 ஸ்டெப்ஸு, அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்னாலே ஒரு நைட் மேர் எனக்கு அந்த ஸ்டெப்ஸு, அந்த பிளாட்ஃபார்ம். அது இந்த தடவை மதுரை போயிட்டு வரப்போ அவ்வளோ ஈஸியாக அதை நடந்துட்டேன், அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டேன். சாரை நினைக்காத நாளே கிடையாது. தேங்க்யூ சார். எனக்கு நான் டாக்டர்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே எனக்கு 4 ஸ்டேஜில் வந்துட்டேன். நான் டாக்டர் எப்படி பார்த்தேன்னாக்கா, வணக்கம் தமிழால் வியாழக்கிழமை எப்போதுமே டாக்டர் கால்ஸ் இருக்கும், 8 to 8:30. இப்போ ஒரு வாரம் ஒருத்தர் இருக்கும். இவர் தான் அதில் பார்த்துட்டு தான் நான் ஃபோன் பண்ணி இங்கே டாக்டரை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரை பார்த்தேன். இவர் பார்த்த உடனே சொன்னார், உங்களுக்கு 4th ஸ்டேஜ் தான் அப்படின்னு. ஆனாலும் உடனே நான் ரொபாட்டிக்கே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சொல்லி பண்ணேன். எங்கள் பசங்கன்னா யூகேல இருக்கா, என் ஹஸ்பண்ட் தான் இங்கே இருக்காரு. அப்புறம் தைரியமாக நான் பண்ணிட்டேன். உடனே 1 month தான் அந்த வாக்கரில் நடந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இது ஃபிசியோ வீட்டுக்கு வந்து 2 months கொடுத்துருந்தார் எனக்கு. நான் வாழ்வளமுடன் ரொம்ப ஒரு 8 வருஷமாக போகிறேன். அதனால் அதில் எக்ஸசைஸ்லாம் வேறு பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் டெய்லி நான் 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வேலையை நான் தனியாக பண்ணுறேன், யாரோட ஹெல்ப் இல்லாத நம்ம ஊர் ரோட்டில் நடக்க முடியாது என்னால். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.